ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி சாய்பாபா மெசேஜ். சாய்பாபா உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. பைல் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸோ பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. உங்களோட எனர்ஜியை சேனலுக்குள்ளே கொண்டு வரீங்க. ஸோ உங்களோட எனர்ஜியை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். பாபாவோட கைடன்ஸ் இல்லை பிளெஸிங்ஸ் என்ன கொடுக்குறாரு, என்ன வழிகாட்டுதல் இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை, அவரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு என்ன, அவரோட வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இது ஷார்ட் ரீடிங். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஷார்ட் ரீடிங் கொடுத்தாலும் 3 பைலை நான் வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுன்ட்டு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் உங்களோட வேலையில் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க. உங்களுக்கான அந்த சக்ஸஸ்க்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதில் இன்னும் சக்ஸஸ் ஆகாமல் அதில் அப்படியே கொஞ்சம் டல்னஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இது நீங்கள் உறவுக்காக இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்காக சில பேர் இந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட எனர்ஜியை நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணி அவங்களுக்காக சில இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா உங்களோட ஜாப் கேரியர், உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. பட் அதில் சக்ஸஸ் இன்னும் வரல. சீக்கிரமே உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறாரு. அதுக்கு நீங்கள் அவர் கொடுக்குற அந்த சைன், அவர் கொடுக்குற அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்கிறார். ஏன்னா ஒரு சிலர் ஒரு விரக்தியான ஒரு மைண்ட் செட். என் வேலையை நானே பார்த்துக்கிறேன், நான் யாருக்கிட்டேயும் உதவி கேட்க மாட்டேன், நான் இதுதான் என்னோட இது, அப்படி ஒரு என் கை தான் எனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது உங்களுக்கு யார்கிட்டையும் நீங்கள் ஹெல்ப் கேட்காம நீங்களே பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் உதவி கேட்டால் கண்டிப்பாக அது கிடைக்கும். ஓகேவா? அவரோட பிளெஸிங்ஸ் இருக்குது. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? நீ பாபாவை நம்பி வந்துட்டல்ல, உன்னை எங்கே கொண்டு போய் என் கூட ட்ராவல் பண்ணு, உன்னை எங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுமோ அங்கே ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கே போய் உங்களோட சக்ஸஸ் எந்த இடத்துல இருக்குது, எங்கே நீங்கள் எப்படி இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும், எல்லாம் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் சரண்டர் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எடுத்துக்கிறீங்க. முயற்சி மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். வெற்றி தோல்விங்கிறத அவர் கொடுப்பார். எப்படி அர்ஜுனனுக்கு களத்தில் கிருஷ்ணர் சொன்னார், கிருஷ்ணா நான் எப்படி இதை ஜெயிக்கிறது, நான் நான் இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்ற அவர் நிறைய கேள்வி கேட்பார். அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்பார். ஸ்ட்ரக் ஆகிட்டு நிற்பார் அவர். ஆனால் அர்ஜுனன் எவ்வளோ போர்களை பார்த்துட்டு தான் அந்த களத்துக்கு வந்தார். ஆனால் அந்த எதிர்க்க இருக்கிறவங்களை பார்த்த உடனே அவருக்கு இவங்கெல்லாம் என்னோட ரத்த பந்தங்கள், என்னோட சொந்த பந்தங்கள், இவங்களெல்லாம் அழிச்சிட்டு நான் எப்படி கிருஷ்ணா நான் இருப்பேன், என்னோட காண்டிபம் எழ மாட்டேங்குது, என்னால் தூக்க முடியல, நான் ரொம்ப தளர்ந்துட்டேன், எனக்கு வழிகாட்டு கிருஷ்ணா அப்படின்னு சரண்டர் அவர்கிட்ட. அப்போது அவர் உபதேசங்கள் அவர் தேத்தி அவருக்கு நீ இந்த மாதிரி தான் இப்போ இன்றைக்கி காலகட்டம் மக்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் நான் வருவேன்னு வேறு சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணன். ஓகேவா? எந்த ரூபத்துலையாவது நான் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் வழிகாட்டுதல் செய்வேன். அதுதான் சாய் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? நீ உன்னால் எல்லாம் முடியும்னு நினைக்காத, நீ உன் வேலை என்ன இப்போது அதை மட்டும் செய். வெற்றி தோல்வியை நான் முடிவு பண்ணுறேன். உன் வேலை நீ உன் கடமையை செய் அர்ஜுனா. வெற்றி தோல்வியை நான் பார்த்துக்கிறேன், நான் முடிவு பண்ணுறேன், நீ அதை டிசைட் பண்ணாத அப்படின்னு சொல்வார். ஓகேவா? அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குற ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க, நானே பண்ணிக்கிறேன், உன்னால் என்ன கூடும், நீ உன் வேலையை சந்தோஷமாக ஹாப்பியாக செய்யுங்க, உங்களுக்கான தேவைகள் எல்லாம் நிறைவேறும்.
ஓகேவா? உங்களுக்கு எங்கே கொண்டு போய் அவர் வந்து உங்களை வந்து சேர்த்தணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு சேர்ப்பாங்க. நீங்கள் வந்து பிடிவாதமாக எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதா இல்லைன்னா அதை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பார்? ஓகேவா? அதனால் நான் ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸ் இல்லையே பாபா. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக உங்களோட அந்த பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு மற்றவங்களுக்காகவே ரொம்ப எஃபெக்ட் போட்டு மற்றவங்களுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி எனக்கு பைல் 1 எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். 2வது ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். பைல் 1 சூஸ் பண்ணவங்க எந்த பைல் சூஸ் பண்ணுறீங்களோ நம்ம இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவர் அவ்வளோ அழகான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்குறாரு. இது வரைக்கும் சைன் காமிச்சிருக்கலாம், நீங்கள் அதை வந்து ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம். இப்போது வாய்ஸ் கொடுக்குறார். இந்த டாரூட் ரீடிங் மூலமாக டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு. முடிச்சுக்கோ, சக்ஸஸ் உங்ககிட்ட தான் இருக்குது, நீ வந்து நான் சொல்கிறத கவனி, அதை வந்து எடுத்துக்கோ, நீயே எல்லாம் பண்ணிடலாம் சொல்லி உன் கையிலேயே எல்லாத்தையும் நீ பண்ணிகிட்ருக்காத. 2வது உன்னை செல்ஃப் கேர் பண்ணிக்கோ, நீ மற்றவங்களுக்காக உழைச்சதெல்லாம் போதும், ஓகேவா? இப்போ இனிமேல் நீ ஒன்றை ஏறெடுத்து பாரு அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்ன விஷயங்கள், இந்த பாபா கொடுத்த இந்த விஷயம் உங்களுக்கு 100% கரெக்டுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி பைல் 1 எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் இப்போ பாஸ்டில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவோ இல்லைனா உங்கள் குழந்தைகள் கூடவோ ஒரு என்ன சொல்கிறதுன்னா உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொஞ்சம் மன வருத்தங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸில் கூட இருந்திருப்பீங்க. அது நீங்கள் லவ்வராக இருந்திருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட குழந்தைகள் பெரியவங்களாக இருப்பாங்க, அம்மா அப்பா தனியாகவும் அவங்க வந்து தனியாகவும் இருக்கலாம், ஏதோ மன வருத்தத்தினால. அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவ்வர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இது மாதிரி நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கீங்க. உங்களோட அந்த இந்த இது வந்து எப்போ ஒன்றாகும், இந்த ஃபேமிலி லைஃப் எனக்கு எப்போ கிடைக்கும், நாங்கள்லாம் என்றைக்கு வந்து ஒற்றுமையாக ஆகும், எங்களுக்கான இந்த ஒரு நல்ல விஷயம் சீக்கிரம் நடக்கணும் பாபான்னு வேண்டிகிட்ருக்கீங்க பாபா கிட்ட. சீக்கிரமே நீங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஒன்றா நீங்கள் வந்து ஜேர்னி பண்ணுவீங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பாபா கொடுக்குறாரு. ஓகேவா? உங்களுக்கான இப்போ சில பேர் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் குழந்தைங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இல்லைனா உங்கள் ஒய்ஃப் கூட இல்லைனா உங்களோட லவர் கூட பேசுகிறதுக்கோ அதாவது அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட வெளியூரில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம், அவங்களுக்கு திடீர்னு நீங்கள் உள்ளூர்லேயே அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஸோ ஃபேமிலி ஒற்றுமைக்காக நீங்கள் வந்து பாபா கிட்ட இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த குடும்பத்தில் எல்லாரோடும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு லைஃப் பாண்டிங் கொடுக்குற பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னு சில பேர் நினச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. உங்களோட லைஃப் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப் நல்லபடியாக அமையறதுக்கு பாபா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறாரு. ஓகேவா? அவர் சொல்கிற அந்த வழிகாட்டுதல், அவர் ஏதாவது கைடன்ஸ் கொடுத்துருந்தா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசினேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். சரியா? இப்போ பைல் 3க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயமாக இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? இப்போது ஒரு சிலர் வந்து சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா வந்து அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் ஆகி அந்த பிரேக்கப் ஆகிட்டு நீங்கள் இன்னொரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் நமக்கு இருக்குமா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பண்ணுற பர்சன் வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் லவ் லைஃப்பில் கூட இருக்கலாம். உங்களோட அந்த ப்ரீவியஸ் அந்த இது வந்து லவ் லைஃப் பிரேக் ஆகிட்டு நீங்கள் வந்து இப்போது சிங்கிளாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரப்போசல் லவ் அதாவது அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குமா, அவங்க வந்து உங்களுக்கு ஹார்ட்லி நல்ல ஒரு ஜெனுன் பர்சனாக இருப்பாங்களா, ஹானஸ்ட்டாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குது, உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு.
அதனால் பாபா என்ன சொல்லுவார்னா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மெச்சூரிட்டியான உங்களுக்கு நல்ல ஹார்ட் ஃபீலிங், உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான பர்சனாகவும் உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நான் கொடுக்குறேன், வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகேவா? அவர் ரெடியாக இருக்கார் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கறதுக்கு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஒரு சிலர் வந்து உங்கள் குடும்பத்தில் இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க, பிரேக்கில் இருக்கீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட சரியான உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ், உங்களோட நியூ பார்ட்னர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி பர்சனாக இருப்பார். அவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா அபவ் 35க்கு மேலே இருக்கும், 40 அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் மெச்சூரிட்டியான பர்சனாக தான் இருக்காங்க. ரெண்டாவது அவங்க ராசிகள் பார்த்திங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து சிம்மம், மேஷம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இந்த பைல் வந்து ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், உங்களுக்கு வந்து ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் கிடைக்கும். ஓகேவா? யாருக்காவது ஹாரா சக்ரா பவர் பண்ணணும்னாலும், ரெண்டாவது உங்களுக்கு கிளாஸ் வேணும், லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் வேணும், மற்ற கிளாஸஸ் நிறைய அவைலபிள் இருக்குது இல்லையா, இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு. அதில் எத்தனை கிளாஸஸ் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சர்வீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ரீடிங்காக கொடுத்தேன். பாபா வந்து உங்களுக்கு டெய்லியுமே யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் உங்களை நான் காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக பாபாவோட இந்த வியாழக்கிழமைங்கிறனால பாபாவோட மெசேஜ் உங்களுக்கு என்ன கன்வே பண்ண அவர் விரும்புகிறாரு, காலையிலேருந்து எனக்கு அதை இன்ட்யூஷனில் வந்துக்கிட்டே இருந்தது, கண்டிப்பாக ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுத்துடணும் அப்படின்னு தான் இந்த ரீடிங் போட்டேன் நான். ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, தெளிவு வேணும், நான் கரெக்டான டைரக்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, இன்டென்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இன்ஃபர்மேஷன் இருக்குது, கைடன்ஸ் வேணாலும் இருக்குது, ரெமிடி தீர்வு. ஓகேவா? அகைன் நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்க்காம உங்களை சக்ஸஸ்ஃபுல்லான இதில் வந்து நீங்கள் ஜேர்னி பண்ணுறதுக்கு பாபா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் டிவைன் பாத் மூலமாக கொடுக்குறாரு. ஓகேவா? நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் ரெடியா? காட் பிளஸ் யூ.